ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அந்த பாட்டிலில் உள்ள மூடியில் நான் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ தட் அவன் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறப்போ அவன் மேலே ஆகாது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து அதில் ஹோல்ஸ் போட்டு கொடுங்க. ஸோ தட் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இப்போது ஒரு 1 வீக்காக என் பையன்தான் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கான். எப்படின்னா எனக்கு வேலை மிச்சம். அவனே போயிட்டு என்ன சொல்கிறது, அவனே தண்ணி எடுத்து ஆக்சுவலி பக்கெட்டில் நான் தான் கொண்டு வச்சு தருவேன். அவனே எடுத்து அந்த வாட்டர் கேன் ஃபில் பண்ணி அவனே போய் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிடுவான். ஸோ இது நல்ல ஒரு ஹேபிட் தானே. ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, செடிலாம் இருக்குது அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த ஹேபிட்டை வந்து அவங்களுக்கும் படித்து சொல்லி கொடுங்க ஆக்சுவலி. ஏன்னா அவங்கள அதை ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அவங்க பண்ணுவாங்க. இப்போ எப்போவாவது ஒரு நாள் நான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்துட்டேன், அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான், அம்மா இன்னைக்கு செடிக்கு தண்ணி ஊற்றலை, ஸோ நீங்கள் தண்ணி வச்சு கொடுங்க, நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவனே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவனே எடுத்துக்குவான். ஸோ அவன் தான் அந்த ஒர்க்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கான். எனக்கு வந்து அதனால ஒரு வேலை மிச்சம். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க வந்து ஆக்சுவலி என் பையனுக்கு தண்ணினாலே ரொம்ப இஷ்டம். இப்போ இந்த ஒர்க் நான் கொடுத்ததுனால அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். ஏன்னா ஃபுல்லாக தண்ணியிலையே இருந்து நான் அந்த வாட்டர் கேன் ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அது செய்கிறான். ஸோ எனக்கும் ஹாப்பி. பிஃபோர் தட் அவன் வந்து ஃபோன்லாம் ரொம்ப பார்த்துட்ருந்தான். ஸோ இப்போ நான் சின்ன சின்ன விஷயம் அவனை செய்ய சொல்லி நான் வந்து அவனுக்கு ஒரு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்ததுனால இப்போ அந்த ஃபோன் பார்க்குறது வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் பசங்க வந்து கொஞ்சம் அப்படி ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க, அவங்கள ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட் வந்து அவங்க தலையில் கட்டிடுங்க. அப்போ அதுவும் அவங்களுக்கு பிடிச்சதா செய்யுங்க, ஓகேவா? அப்படின்னா தான் அவங்க சேஞ்ச் ஆவாங்க. பிடிக்காதது அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் எப்படி நம்ம மாற்ற முடியுமோ அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம மாற்றலாம், ஓகேவா? ஸோ அவனுக்கு வாட்டர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் நான் அவனுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் இப்போ அவன் ஃபோன் பார்க்கறது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ தட் நம்மளுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற பாண்டிங்கும் நல்லா இருக்கும், அவங்களும் லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.